நீங்கள் எதிர்பாராத இனிமையான திருப்பு முனைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இனிமையான திருப்பு முனைகள். நல்ல பிதாவே, இந்த 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சர்வ வல்லமை புரிந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய பாவங்கள் எல்லாம், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம், எங்களுடைய மாம்ச சிந்தைகள் எல்லாம், பிசாசின் கிரியைகள் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே ஜஸ்டின் ஆகிய எனக்காக, நியூ கவர்னன்ட் சர்ச்சுக்காக, அதில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, பெரியவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, ஹalleluya, எஸ், ஆண்களுக்காக, பெண்களுக்காக, அந்த பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், மரணம் அத்தனையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே 2000 வருஷங்களுக்கு முன்பாய் அது சிலுவையிலே முடிக்கப்பட்டது. அது முடிக்கப்பட்டதே இந்த 1ஆம் தேதி காலையிலே நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது எங்கள் பாவங்கள் பூரணமாய் மன்னிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நீடிய வாழ்வுடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இயேசுவை போல பரிசுத்தத்தை எங்கள் ஆவியிலே, சரீரத்திலே பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமென். நாங்கள் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள இந்த பரிசுத்தம் மறுபடி தானாகவே உருவாகி எங்களை நிரப்பக்கூடியதாய் இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் மனது பரிசுத்தத்தோடு இணைக்கப்பட்ட மனதாக இருக்கிறது. எங்கள் மனது வார்த்தையோடு இணைக்கப்பட்டதாக இருக்கு. எங்களுடைய மனது உண்மையோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. beloved Lord, தேவ பிரசன்னம் உங்க மேல மூடி இருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்க மேல மூடி இருக்கிறது. எஸ், அது உங்களை கவர் பண்ணி இருக்கிறது. யாருடைய மனதெல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் மீது ஒரு மகிமையின் மேகம் இறங்கி இருக்கிறது. ஆவியின் சிந்தை, ஜீவன். எஸ் எஸ் பலவிதமான எதிர்மறையான காரியங்களினாலே கடந்த காலத்தில் நடந்ததை வச்சு மறுபடியும் இந்த மாசத்தில் அவைகள் நடக்கலாம் என்று சொல்லி பிசாசு பேசலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை அனுப்பி நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். என் வார்த்தையை விட வல்லமையான எதுவும் கிடையாது. உனக்கு எதிரான ஆயுதங்களை சுட்டரிக்கக்கூடிய வல்லமையுடையது. நீ எதை நினைக்கிறாயோ அதை உன்னுடைய ராஜ்யத்தில் நான் ஸ்தாபிப்பேன். நீ எதை விரும்புகிறாயோ அதை உன்னுடைய ராஜ்யத்தில் நான் ஸ்தாபிப்பேன். இந்த நியூ கவர்னன்ட் சர்ச்சில் நான் ஸ்தாபிப்பேன். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடப்படும். அதற்கு எதிரான சகல காரியங்களும் வேரோடு பிடுங்கப்படும். ஒன்றும் பயப்படாத. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். நித்திய ஜீவகாலம் நம்மை நடத்துவார். எல்லோரும் சொல்லுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பரிசுத்தமும் மாத்திரம் என்னை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே உங்களை நான் வரவேற்கிறேன். How many of you feel fresh? Hallelujah. So when your mind is fresh, your life is fresh. Hallelujah. காலையில் வரும்போது புதிதாக பிறந்த மனிதனாக, புதிதாக மலர்ந்த மலரை போல நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அதுதான் புதிய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே கிருபையை குறித்து முன்பாய் பேசிய ஒரு வார்த்தை எனக்குள்ள ஞாபகத்துக்கு வருகிறது. அசையாத கிருபை, அன்றாட கிருபை அப்படின்னு ஒன்று. ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு அசையாத கிருபை உங்களை நிரப்புது. அது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அந்த கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. ஆமென். அடுத்து அன்றாட கிருபை. ஒவ்வொரு நாளும் உங்களோட அவர் பேசுறாரு, ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் மைண்ட். உங்க மனது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். குடோனில் நீங்கள் எவ்வளோ ஜாமான் வச்சுருந்தாலும் கடையை காலியாக போட்டிருந்தீங்கன்னா, சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பழைய துணிகள் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எதுவுமே டிஸ்பிளேயில் இருக்காது. டிஸ்பிளேயில் வேணும் சாரே. எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? டிஸ்பிளேயில் இருக்கணும். யூ ஆர் மை டிஸ்பிளேன்னாரு. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் பேசின போதும் ஆரோக்கியம் வெளியே வரணும்.
அல்லேலூயா. அதுபோல் ஐஸ்வர்யம் வெளியே வர வேண்டும், பரிசுத்தம் வெளியே வர வேண்டும், பாடல் வெளியே வர வேண்டும், ஆராதனை வெளியே வர வேண்டும். 24 hours தான் டெலீட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கர்த்தர். 24 மணி நேரத்திற்கு மேலாக மனது என்கிற கம்ப்யூட்டர் 24 மணி நேரத்துக்கு மேலே எதையுமே என்ன செஞ்சுக்க கூடாது, லோடு பண்ணிக்கவே கூடாது. டெலீட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ தான் டெய்லி எந்திரிக்கும் போது சிஸ்டம் ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா ஓவர்லோடு கிடையாது. சிலர் பாருங்கள் 10 வருஷம் மேட்டர் உள்ளே ஏற்றி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு என்னைக்கு நொன்னைக்கெல்லாம் கிடையாது. இயேசு நாமத்தில் எல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக we are fresh. Hallelujah. We are fresh. அதனால தான் பாவங்கள் தொடர்ந்து பிடிக்காமல் அதை துண்டிக்கப்படுகிறது. There you are. அதான் the secret of successful life. நியூ கவர்னன்ட் சர்ச்சில் இருக்க பிள்ளைங்க பசங்க அவங்கெல்லாம் பாவம் அவளை சீக்கிரத்தில் பிடிக்க முடியாமல் இருக்கிற காரணம் பழசை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். டெலிட் ஆகிட்டே இருக்கும். நேற்று நடந்தால் ஞாபகமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்கள். நாங்கள் டெய்லி ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ ஃபெப்ரவரிக்காக நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரே ஒரு வார்த்தையாகவே எனக்கு சொன்னேன், த பிளசன்ட் ஃபெப்ரவரி அப்படின்னாரு. ராமன் சொல்லுங்கள். ஃபெப்ரவரி இஸ் எ பிளசன்ட் ஃபெப்ரவரி. அதாவது ஒரு ஹவு கேன் ஐ சே பிளசன்ட், அதாவது பிளசண்டான ஃபெப்ரவரி, அதாவது ஒரு இனிமையான மதுரமான ஒரு சுகந்த வாசனையுடைய ஒரு ஃபெப்ரவரி உனக்கு நான் தந்திருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். எஸ், சுகந்த வாசனை, அதாவது ப்ளசண்ட்டாக இருக்கும், கரடு முரடாக இருக்காது, ப்ளசண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் கை பிடிச்சி இந்த மாதம் உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆமென். நீங்கள் மட்டும் ப்ளசண்ட்டாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கைவிட மாட்டார், நீ கைவிட்றாத அந்த மாதிரி. அல்லேலூயா. நீங்கள் ப்ளசண்ட்டாக இருங்க. அல்லேலூயா. ப்ளசண்ட்டாக இருங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அப்படியே சில பார்த்தா அந்த கன்னி வெடி இருக்கிற ஏரியாவில் நடக்கிற மாதிரியே நடப்பாங்க. அப்படிலாம் நடக்கூடாது. என்ன வெடியாக வச்சுருக்கோம் வெடிக்கிறதுக்கு. ப்ளசன்ட், பி ப்ளசண்ட்டு. அல்லேலூயா. நல்ல ப்ளசண்ட்டான மனது ப்ளசண்ட்டான மாதத்தை உங்களுக்கு தருகிறது. அப்போ நான் சொன்னேன், இஸ் இட் பாசிபிள்? தட் இஸ் வாட் ப்ராஃபஸினார் கர்த்தர். நான் கேட்டேன், இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் வழியாகவே நடந்து பழகிருக்கிறோம். அவர் பார்த்து 30 நாள் உனக்கு ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் இந்த மனசை அதை நம்ப மறுக்குது, இந்த மனசை அதை யோசிக்க மறுக்குது. ஏன்னா இது விழுந்து போன யாரோடைய மனது? ஆதாம் மனது. ஆவியில் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அந்த மனது எதிர்மறையான சம்பவங்களை பார்த்துருக்கு. 24 மணி நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நிறைய பேர் நம்ப முடியல. நமக்கு 30 நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உன் ஜீவனுள்ள நாளெல்லான்றார். எருசலேமின் வாழ்வை நீ காண்பா. எருசலேம் என்றால் சமாதானம். பிளசன்ட்னா சமாதானம், பிளசன்ட்னா ரம்யம். ஆமென். நீங்கள் எதிர்பாராத இனிமையான திருப்பு முனைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இனிமையான திருப்பு முனைகள். இதை எப்படி பண்ணுறது, என்ன செய்யறது, அப்படி இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்க. ஒரு செகண்டில் கம்ப்ளீட்டாக இருந்த இடமே தெரியாமல் போயிடும். தட் இஸ் வாட் பிளசன்ட்.